நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். தியானம் என்றொரு தகவல். Now, J.K. talks about the book of life. வாழ்க்கை என்ற புத்தகம் பற்றி ஒரு ஜேகே சொல்லியிருக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த புத்தகம் என்பது நீங்கள் தான். இந்த புத்தகத்தை தேடி நீங்கள் ஒரு செல்ல வேண்டாம், வெளியிலே செல்ல வேண்டாம். ஒரு புத்தகத்தை பதிப்பாளரிடம் செல்ல வேண்டாம், ஒரு நூலகத்துக்கு செல்ல வேண்டாம். ஆனால் அந்த புத்தகம் வந்து நீங்கள் தான், அது உங்களிடத்தில் தான் இருக்கின்றது. எனவே இந்த புத்தகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் வெளியிலே எங்கும் செல்ல வேண்டாம் என்பதை முதன்மையாக அவர் குறிப்பிடுகின்றார். சரி, அந்த புத்தகம் நாம் தான் என்றால் அந்த புத்தகத்திலே என்ன பார்க்க வேண்டும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்பதை வரிசைப்படுத்துகின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், அதாவது ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு முன்னால் முதலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை கவனிக்க வேண்டும். அப்சர்வேஷன் என்று சொல்லுவார். இப்பொழுது அந்த புத்தகமாகிய நான் என்னை படிப்பதற்கு நான் எந்த விதமான மன ஓட்டம் இல்லாமல், எந்த விதமான கற்பனை இல்லாமல் அந்த புத்தகத்தை கவனிக்க வேண்டும். அது என்ன செய்கின்றது, அது எவ்வாறு வந்து வெளிப்படுத்துகின்றது, என்ன நடக்கின்றது என்பதை கவனிக்க சொல்லுகின்றார். அதுதான் சொல்லுகின்றார், தி ஆர்ட் ஆஃப் அப்சர்வேஷன். முதலிலே அதற்கு முன்னாலே வந்து ஆர்ட் ஆஃப் சீயிங் என்று சொல்கிறார், பார்ப்பது. முதலிலே நாம் பார்ப்பது. அவர் சொன்னதை விரிவுபடுத்தி சொல்லுகின்றேன். ஆர்ட் ஆஃப் சீயிங் என்பது நம் கண் என்ன செய்கின்றதோ அதைத்தான் அவர் ஆர்ட் ஆஃப் சீயிங் என்று சொல்லுகின்றார். நமது கண் என்ன சொல்லுகின்றது, என்ன செய்கின்றது என்றால், அதற்கு முன்னால் எந்த பொருளை வைத்தாலும் அது அந்த ஒரு பிம்பத்தை அது உள்வாங்கிக் கொள்ளுகின்றது, உள்ளே வாங்கி மூளைக்கு செலுத்துகின்றது. என்ன பிம்பமாக இருந்தாலும், என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதை அவ்வாறே எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லாமல் உள்ளதை உள்ளவாறே அந்த பொருளை, அதனுடைய பிம்பத்தை உள்ளுக்கு அனுப்புகின்றது. அந்த உள்ளுக்கு அனுப்பிய பிறகு அந்த மூளையானது அந்த பிம்பத்தை அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கும் நினைவுகளின் மூலமாக அதை ஒப்பிட்டு பார்த்து அது என்ன அந்த பொருள் என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஐடென்டிஃபைஸ். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். நான் ஒரு மரத்தை பார்க்கின்றேன் என்றால் அந்த பிம்பம் கண் வழியாக உள்ளே மூளைக்கு சென்று அந்த மூளையை ஒப்பிட்டு பார்த்து இது மரம்தான் என்று முதலிலே பதிவாக இருக்கின்ற அங்க அடையாளங்களை வைத்து இதுதான் மரம் என்று சொல்லுகின்றது. இதுதான் பார்க்கக்கூடியது. இதில் நாம் பார்த்தோமானால் இதில் எங்கேயாவது கண்ணுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கின்றதா? அதாவது ஒரு 100% அந்த இமேஜை பார்க்கின்றது, அதில் 90% மட்டும் அனுப்பிவிட்டு 10% அனுப்பாமல் இருக்கின்றதா? அல்லது அந்த அந்த பிம்பத்தினுடைய அந்த இமேஜ் அதற்கு வந்து ஒரு வண்ணமடித்து மாற்றி அனுப்புகின்றதா? அல்லது அரைகுறையாக அனுப்புகிறதா? ஒன்றுமே கிடையாது. எவ்வாறு அது பார்க்கின்றதோ அவ்வாறே அது அனுப்புகின்றது. மூளையும் அது எவ்வாறு அதை ஒப்பிடுகின்றதோ அவ்வாறே ஒப்பிட்டு முதலிலே பதிவாகி இருந்ததுனால் அதோடு ஒப்பிட்டு இதுதான் இது என்று சொல்லிவிடுகின்றது. தென் அதற்கு பிறகு எனக்கு மனதிலே அது மரம் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. இவ்வாறு தான் பார்வை நடக்கின்றது. இதுதான் ஆர்ட் ஆஃப் சீயிங் என்பது. ஆர்ட் ஆஃப் சீயிங் என்பது இதுதான். அப்பொழுது நாம் ஒரு புத்தகம் நான் ஒரு புத்தகம் இதை படிக்க வேண்டும் என்று நாம் ஆரம்பித்தோமானால் முதலில் நாம் செய்ய வேண்டியவனால் ஆர்ட் ஆஃப் சீயிங். எவ்வாறு கண் பார்க்கின்றதோ அதே போல் நீங்களும் உங்களை பாருங்கள் என்றார். நீங்கள் உங்களை பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே பாருங்கள்.
ஆஸ் இட் இஸ் என்று சொல்லுகின்றார். இதுதான் முதல் அவருடைய பாயிண்ட் என்று சொல்லலாம். இரண்டாவது ஆர்ட் ஆஃப் அப்சர்விங். அப்சர்வேஷன் என்பது அதை பார்க்கும்போது மனம் அதை ஒரு விகல்பப்படுத்தி பார்ப்பதில்லை, பார்க்கக்கூடாது. ஆர்ட் ஆஃப் அப்சர்வேஷன் என்பது எதையுமே விகல்பப்படுத்தி பார்க்காமல் உள்ளதை உள்ளபடி பார்ப்பது தான் ஆர்ட் ஆஃப் அப்சர்வேஷன். ஏனால் அப்சர்வேஷன் என்று சொல்லும்பொழுது அங்கே மனம் சிறிது உள்ளே வந்துவிட வாய்ப்பு இருக்கின்றது. ஆர்ட் ஆஃப் சீயிங்கிலே ஒன்றுமே கிடையாது, இருப்பதை இருப்பதுபடி பிரதிபலித்து விட்டது, அவ்வளோதான். ஆனால் ஆர்ட் ஆஃப் அப்சர்வேஷன் உள்ளே ஒரு மனத்தினுடைய குறுக்கீடு வருவதற்கு மிகவும் வாய்ப்பு உள்ளது. ஏன்னால் அது அங்கே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் செய்கின்றது. பட் அது பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இருந்ததுனால் ஆர்ட் ஆஃப் சீயிங், அதற்கு பிறகு ஆர்ட் ஆஃப் அப்சர்வேஷன் என்பது உண்மைத்துவத்தோடு இருக்க வேண்டும், அவ்வளோதான். அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது என்றால் ஆர்ட் ஆஃப் லேர்னிங். நாம் அந்த பொருளை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம், ஏனெனில் முதலில் நாம் பார்த்து வைத்திருக்கின்றோம். அதன் மூலம் அந்த பொருளுடைய தன்மை என்ன, அது எவ்வாறு உருவம் இருக்கின்றது, என்ன வண்ணத்தில் இருக்கின்றது, எத்தகைய தன்மை அது என்ன வெளியிலே அனுப்புகிறது, எவ்வாறு உபயோகப்படுகின்றது, இதெல்லாம் பதிவாகி இருக்கின்றது. அதுதான் நாலேஜ், அதை பற்றியது. ஸோ ஒரு புத்தகத்தை, அதாவது நான் ஆகிய புத்தகத்தை நாம் படிக்கும்பொழுது, புக் ஆஃப் லைஃப் அதை படிக்கும்பொழுது இந்த மூன்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆர்ட் ஆஃப் சீயிங், ஆர்ட் ஆஃப் அப்சர்விங் அண்ட் ஆர்ட் ஆஃப் லேர்னிங், இந்த மூன்றையும் செய்ய வேண்டும். ஆனால் இது செய்வதற்கு தடையாக இருப்பது என்னவென்றால் நாம் மனதிலே பிடித்து வைத்திருக்கக்கூடிய அம்சங்கள், மனதினுடைய இயல்பான ஒரு குறுக்கீடுகள். அதாவது மனம் உள்ளதை உள்ளபடி எடுத்துக்கொள்வதில்லை, எடுத்துக்கொள்வதே இல்லை. அது குறுக்கீடு செய்யும். எவ்வாறு என்றால் அது சந்தேகத்தை உண்டாக்கும். ஒன்று சந்தேகத்தை உண்டாக்கும், இது உண்மையா இல்லை இது பொய்யா என்ற ஒரு சந்தேகத்தை உண்டாக்கும். அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாது, ஒரு நெகட்டிவிட்டி வந்துவிடும். அதற்கு எதிர்மறையாக மற்றொரு எண்ணத்தை தோற்று வைக்கும். அதை அலட்சியப்படுத்த சொல்லும், அதை குறை சொல்ல சொல்லும். அல்லது வஞ்சகமாக அதை மாற்றி அமைப்பதற்கு என்ன வழி இருக்கின்றது என்பதையும் சொல்லும். இவ்வளவும் மனம் செய்யக்கூடியது, அந்த மனம் செய்யக்கூடியது. இத்தகைய ஒரு மனத்தை வைத்துக்கொண்டு நாம் நம்மை பற்றியே பார்த்தோமானால் நமக்கு சரியான உண்மையை தெரிய வராது. உண்மை தெரிய வராது. எனவே நம்மை பற்றி நாமே படிக்கும் பொழுது இந்த மனதினுடைய குறுக்கீடு என்பது இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கின்றது என்றால் நாம் வெவ்வேறு வகையிலே ஒரு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி இருக்கின்றோம். அதாவது கோபம் என்ற உணர்ச்சி இருக்கலாம், அல்லது பயம். முக்கியமான உணர்ச்சி பயம். இந்த பயம் என்பது வாழ்க்கை முழுவதும் நிரம்பி இருக்கின்றது. அந்த பயம் என்பது இரண்டு வகையிலே சொல்லலாம். ஒன்று சைக்கலாஜிக்கல் ஃபியர், மற்றொன்று ஃபிசிக்கல் ஃபியர். ஃபிசிக்கல் ஃபியர் என்பது உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதற்கு உண்டாகின்ற பயம்தான் ஃபிசிக்கல் ஃபியர். நம் செல்லும் பொழுது ஒரு விலங்கு எதிரே வருகின்ற ஒரு நாய் வருகின்றது, அல்லது ஒரு யானை வருகின்றது என்றால் நாம் பயந்து ஒதுங்குவோம், ஏதாவது செய்து விடுமோ என்ற பயம், ஃபிசிக்கல் ஃபியர். அல்லது நாம் இருக்கும் இடத்திலே திடீரென்று நெருப்பு பற்றி கொள்கின்றது, உடனே துள்ளி குதித்து சென்று இம்மீடியட்லி அங்கே யோசிப்பதற்கு இடமே கிடையாது. அந்த உடம்பு தானாகவே இயக்கப்பட்டு நாம் துள்ளி குதித்து அப்போ சென்று விடுகின்றோம். ஏன்னா அந்த பயம் மனதிலே பதுங்கி இருக்கின்ற பயம் உடனே ஊக்குவித்து, உடனே சக்தியை கொடுத்து அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுகின்றது. இது ஃபிசிக்கல் ஃபியர். ஆனால் சைக்கலாஜிக்கல் ஃபியர் என்று உண்டு. அது என்னவென்றால், சைக்கலாஜிக்கல் ஃபியர் என்பது நாம் இப்போது இருக்கின்றோம், இதுவாக ஆகிவிடுமோ, நமக்கு இதை போல நடக்குமோ என்ற ஒரு பயத்தை உண்டாக்கும். நான் இப்பொழுது இருக்கின்றேன், எனக்கு இந்தகைய ஒரு நோய் வந்து விடுமோ, அல்லது பணக்கஷ்டம் வந்து விடுமோ, அல்லது மனைவி மக்கள் நான் சொல்ல பேச்சை கேட்காமல் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ, அல்லது நமது
பொருளாதார தொந்தரவு காரணமாக நமது வீடு வந்து யாராவது கடன் கொடுத்தவர் எடுத்துக்கொண்டு சென்று விடுவாரோ என்றெல்லாம் விதவிதமான பயங்கள். ஆனால் அவ்வளோ பயங்களும் எதிர்காலத்தில் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நம்ம வரவழைத்து அதை பற்றி யோசித்து பயந்து விடுவோம். அதுதான் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயத்தை இப்பொழுது நினைத்து பார்த்து அதற்கு கடந்த காலத்தினுடைய நினைவு பதிவினுடைய உதவியோடு பயந்து விடுவோம். பயம் அவ்வாறு தான் நடக்கின்றது. கடந்த காலத்திலிருந்து புறப்பட்டு எதிர்காலத்திலிருந்து வரவழைத்து நிகழ்காலத்திலே பயந்து விடுகின்றோம். இதுதான் பயம். அப்போ இந்த பயம் இருப்பதன் மூலமாக என்னவாகின்றதுனால் நாம் நம்மை எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே பார்க்க முடிவது என்பது இல்லை. பயம் இருக்கும்பொழுது நாம் என்னை பற்றி நான் படிக்க வேண்டும், நான் என்ற புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் அது சரியான படிப்பாக இருக்காது. எங்கள் பயம்தான் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதனால் நமக்கு உண்மை என்னவென்று தெரிய வராது. அதே போல் அத்தாரிட்டி என்று சொல்லுவார். அத்தாரிட்டி என்பது என்னவென்றால் நமது இந்த ஒரு அந்த ஆதிகால பயம் என்று சொல்லுவார், பிரைமார்டியல் ஃபியர் என்று சொல்லுவார்கள். அந்த பயத்தின் காரணமாக மனிதன் காலங்காலமாக பயத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால் அவன் எப்பொழுதுமே ஒரு துணையை தேடுகின்றான். தனக்கு ஒரு செக்யூரிட்டியை ஒரு பாதுகாப்பை உருவாக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொள்கிறான். அதனால் என்னவாகினால்தான் அவன் தன்னை தனிமைப்படுத்துவதே இல்லை. அதற்கு பதில் ஏதோ ஒரு அமைப்போடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து கொள்கின்றான். அதன் மூலம் தனக்கு பாதுகாப்பு உண்டாகின்றது என்ற எண்ணத்திலே இருக்கின்றான். அமைப்போடு சேர்ந்து, அது சமுதாய அமைப்பாக இருக்கலாம், அரசியல் அமைப்பாக இருக்கலாம், அல்லது கலை சம்பந்தமான அமைப்பாக இருக்கலாம், மொழி சம்பந்தமான அமைப்பு, சாதி எந்த விதமான அமைப்பு மீன்ஸ் கூட்டம். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து கொள்வதன் மூலம் தனக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது என்ற தன்னைத்தானே நிறுத்தி வைத்துக் கொள்கின்றன. அப்போ அவ்வாறு நாம் அதாவது அப்போ அந்த அமைப்புக்கு ஒரு தலைவர்கள் அவருடைய கொள்கைகள் என்றெல்லாம் இருக்கும் அல்லவா, அதை மீறி அவர்களால் செல்ல முடியாது. அப்பொழுது நம்மை பற்றி படிக்கும் பொழுது இந்த அமைப்புக்கு அடிமையாக நாம் இருக்கும் பட்சத்திலே நமக்கு உண்மை தெரிய வர வாய்ப்பு கிடையாது. இதுதான் பிரச்சனை. எனவே தான் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ இந்த புத்தகத்தை நீ படிக்க வேண்டும் என்றால் இந்த 3 விதமான விதத்தை நீங்கள் கலைகளை தெரிந்து, ஆர்ட் ஆஃப் சீயிங், ஆர்ட் ஆஃப் அப்சர்விங் அண்ட் ஆர்ட் ஆஃப் லேர்னிங், இது மூன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் மனதினுடைய குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் உங்களை படிப்பதற்கு உங்களை வடிவமைத்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற்போல் நீங்கள் பயம் என்பதை பயம் என்பதற்கு பயந்து கொண்டு எதிர்காலத்தில் இருப்பதற்கு பதிலாக நிகழ்காலத்தில் இருப்பதன் மூலம் அந்த பயத்தை விட்டொழிக்க வேண்டும். மற்றபடி நீங்கள் தனிமையாகவே எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். எந்தவித அமைப்போடு உங்களை இணைத்துக் கொள்ளாமல் அதற்கு பதிலாக நீங்கள் தனித்துவமாக இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்கள் என்கின்ற புத்தகத்தை நீங்கள் படிக்க முடியும். படித்து நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வீர்கள். அதற்கு உண்டான வாய்ப்பும் வசதியும் உண்டாகும் என்று சொல்லுகின்றார். இதுதான் ஜேகேவுடைய புத்தகம் புக் ஆஃப் லைஃப் என்பது. எனக்கு தெரிந்தவரை சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் எதோடும் சொல்ல வேண்டும் என்றால் அதோடு சேர்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.